அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்லி லெவல் இன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சுது. இல்லை வெள்ளிக்கிழமையும் அதை கண்டினியூ பண்ணணும்னா மந்த்லியில் என்ன இது இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா இன்றுடன் அது முடிஞ்சுது வீக்லி லெவல்ஸ். ஓகேங்களா? யூடியூப்ல கொடுக்குற மெத்தட், பொசிஷனல் மெத்தடில் அது இன்னும் வேற கால்குலேஷனாக இருக்குது. ஓகேங்களா? நமக்கு எந்த நியூஸ் எதுவுமே கிடையாது. இந்த லெவலில் நம்ம என்னைக்கு கொடுத்தோம்? போன வாரம் சனிக்கிழமை கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா? எஸ். போன சாட்டர்டேவை இந்த வீடியோ காலையிலே அப்லோட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த நியூஸ் வரும், இந்த இது வரும்னு ஏதாவது தெரியுமா? 1008 பேர் இப்போ எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே வேல்யூவோட நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது எப்படி அப்போ மேக்ஸில் வந்தது? என்ன பேட்டர்ன் ஏதாவது ஷோ பண்ணா? இல்லை ஏதாவது சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ஏதாவது நான் மென்ஷன் பண்ணா? கிடையாது. நியூஸ் ஏதாவது நமக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம வேல்யூ என்னைக்கு போட்டோம்? சனிக்கிழமை போட்டோம். இந்த வாரம் இங்கே இருந்தது மார்க்கெட்டு போட்டிருந்தோம். என்ன 24,302 வந்தா செல்லு, ஸ்டாப் லாஸ் 398, டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். பயமா இருப்பவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டான எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்தால் என்ட்ரி எடுத்துக்கணுன்றது அதோட ரூல். அப்போ வந்த மார்க்கெட்டு என்ன சொல்லுது? அங்கிருந்து போன உடனே என்னைக்குங்க திங்கக்கிழமை நமக்கு என்னங்க நம்மளுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? திங்கக்கிழமை எகைன் மறுபடியும் அந்த வேலைக்கு போயிட்டு மறுபடியும் 100 பாயிண்ட்ஸ் பாருங்க. 150, 170 புள்ளி, இங்க 150 புள்ளி, 100 பாயிண்ட் போதுமே நமக்கு. எதுக்கு எகைன் பாருங்க? இன்னைக்கு பாத்தீங்களா எவ்வளவு பாயிண்ட் அடிச்சு விட்டாங்க? 430 பாயிண்ட்ஸ். எவ்வளவு இந்த இடத்தை அவன் பிரேக்கே பண்ண விடல பாருங்க. அதுக்கு காரணம் என்னங்கறத பொசிஷனல் இதுல நம்ம அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம். போன வாரம் இதுலயே சொல்லியிருக்கோம் கிளாஸ்ல. இது யூடியூப் பாக்குறவங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அது இன்ட்ராடேவா இருக்கட்டும், பொசிஷனலா இருக்கட்டும், நாம யாரையும் எதை சொல்றதும் நம்ப கூடாது, காதலே வாங்கக்கூடாது. அந்த மேக்ஸுக்கு உங்க டெக்னிக் இதுக்கு அது ஏதோ நியூஸ் என்னமோ அந்த மேட்ச் ஆகிட்டு போகுது. ஆனா இந்த மெத்தடை பண்ணும்போது எட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது. எட்ஜிங் இல்லாம தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதற்கு மேல பெரிய கேண்டில், டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் பெருசா வச்சிருச்சுன்னா நமக்கு நஷ்டம் ஹெவியா வந்துடும். அப்போ எட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேடை வர்த்தகம் பண்ணாதீங்க. எட்ஜிங்கோட வர்த்தகம் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எட்ஜிங்கோட நீங்க எடுத்திருந்தா இங்க இருந்து இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போயிட்டு இருக்கிற மேல போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன உடனே அன்னைக்கு நீங்க இந்த செல்லுல இருந்ததை வெளியே எக்ஸிட் ஆயிடுவீங்க. அப்போ இங்க பைல அப் சைடு கால் சைட்ல இருந்ததை கண்டினியூ பண்ணி ப்ராஃபிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இந்த லெவல், இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லெவலை கொடுத்தோம். அது டார்கெட்டு, நம்மளுடைய மினிமம் டார்கெட்டு 100 புள்ளி. அது 150 2 முறை கொடுத்துட்டு இன்னைக்கு 400 புள்ளியா கொடுத்துருக்கு. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட்டுங்க? ஒரு 600-650 பாயிண்ட் ஒரு வீக்ல. ஆனா அது ட்ரேட் ஆனதே 400 பாயிண்ட் தான் வீக் ஃபுல்லா. இப்படிதான் நீங்க சிந்திக்கணும். அது 400 பாயிண்ட் தான் வீக்கே ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு ப்ராஃபிட் 600-700 புள்ளி. இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஏன் இவர் எப்படி இதை வச்சு கொடுத்தாரு, என்ன எதுன்னு எல்லாம் கண்டுபிடிங்க, படிங்க. நீங்களே மேத்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றத போய் இவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க, இவங்ககிட்ட இது கொடுத்தா பண்ணி அப்படிலாம் நம்பாதீங்க. என்னைக்குமே யார் சொல்றது, இன்க்ளூடிங் மீ, நான் யூடியூப்ல கொடுக்குற லெவலையும் நம்பாதீங்க. நீங்க என்ன பயன்படுத்திக்கணும், அது கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீக் லெவல் நான் சாட்டர்டே சண்டேல அப்டேட் பண்றேன்.